பற்றி டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன், இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எந்த இடத்துல வாங்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தந்திருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது டோட்டல் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரோனோட லிங்க்கும் நாங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தந்திருக்கேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். முதல்ல நம்ம ரிமோட்டுக்கு போய் பார்த்தோம்னா ரிமோட்டில் வந்துட்டு ஒரு ஆண்டனா தந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் ரிமோட்டில் வந்துட்டு ஒரு 3 பேட்டரிஸ் போகிற மாதிரி வரும் கைஸ். இங்கே வந்துட்டு ஒரு 3 பேட்டரிஸ் போகிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் மேலே இருக்க இது எல்லாத்தையும் நான் ட்ரோன் ஓட்டும்போது பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிமோட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவே தந்திருக்காங்க. அப்புறமேட்டு நீங்கள் மேலே இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பேகு அப்புறம் கூட ஒரு பேக் தந்திருக்காங்க. அப்புறம் ட்ரோன் வந்துட்டு ட்ரோன் ப்ரொடெக்டர் தந்திருக்காங்க, ட்ரோன் விங் ப்ரொடெக்டர். இதை பற்றி இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். இது முதல்ல வந்துட்டு ட்ரோனை இப்படி இருக்கும்போது வந்துட்டு இதில் இதுக்கு அடிப்படக்கூடாதுனால நம்ம இதை கழட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஓட்டும் போது இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஆண்டனா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆண்டனா வந்துட்டு வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரோனை கீழே ஃபோன் மாட்டுற பிளேஸும் தந்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இது எவ்வளோ பெரிய ஃபோன் இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஃபோன் கீழே இருக்கக்கூடாது, அந்த க்ரிப்புக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்பான்ஸ் லைன் மாதிரி தந்துருக்காங்க க்ரிப்புக்காக. அப்புறமேட்டு இந்த ட்ரோனை வந்துட்டு வாட்னஸில் பிக்ஸ்லாம் கூட நாங்கள் போகிறோம் கீழே வீடியோஸ். அதுக்கப்புறம் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்துட்டு ஃபைபரில் பண்ணியிருக்காங்க, அதனால் மேலேருந்து கீழே இருந்தாலும் ட்ரோனுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் நிறைய கிராஷ் பண்ணியிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ட்ரோன் பாடிக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் இந்த ட்ரோன் பேர் வந்துட்டு ட்ரோன் 12, இதில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். அதுக்கப்புறம் மோட்டார் வந்து எல்லாம் குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த விங்ஸ் கூட நிறைய தடவை அங்கே எங்கேன்னு போட்டு கிராஷ் ஆகிருந்தாலும் எதுவும் ஆகலை. அப்புறமேட்டு பேட்ரி லைஃப்பும் நல்லா இருக்குது. ஒரு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஓட்டலாம். அதுக்கு கொஞ்ச நேரம் போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு தீர்ந்துது. இந்த டோனோ ட்ராபேக்கே அதுதான், நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 1 hour ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களால் 30 மினிட்ஸ் மட்டும்தான் ஓட்ட முடியும். அதுவும் ஃபுல் சார்ஜ் இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஓட்டுறீங்கன்னா உங்களால் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கூட ஓட்ட முடியாது. அதான் கேஸ் இந்த ட்ரோனோட ட்ராபேக். மற்றபடி ட்ரோன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது. மேலே ஒரு கேமரா, அதுக்கப்புறம் கீழே அண்டர்லேயே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம ட்ரோனோட கேமராவை அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம், மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இந்த ட்ரோன் வந்து ஃபோல்டபுள் ட்ரோன், நம்ம ஈஸியாக ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக இதை வச்சு. அப்புறமேட்டு பேக்கு ட்ரோன் கூட காம்பேக்டாக இருக்குது, எங்கே போனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் ட்ரோனை ஓட்டவே கற்றுக்குறீங்க, அதான் நீங்கள் ட்ரோன் ஓட்டவே ஆரம்பிக்கிறீங்க. கற்றுக்குறீங்கன்னா கூட இந்த ட்ரோன் முதல்ல வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்ரி வந்துட்டு ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணக்கூடாது, நைட்டு ஃபுல்லாகலாம். அதுக்கப்புறம் பேட்ரி வந்துட்டு கீழ் பக்கம் மாட்டலாம். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரோனை பறக்க விட்டு இது வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ விங்ஸ் எப்படி மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி வச்சு அழுத்தினீங்கன்னா மாறும், மாதிரி வச்சு அழுத்தினீங்கன்னா மாறும். இது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டோரில் ஓட்டுறீங்கன்னா போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நல்லாவே ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு மேலே இந்த ஸ்விட்ச் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ட்ரோன் ஆன் ஆகிடும். ஃபுல் லைட்டிங் நீங்கள் மேலே பரவாயில்ல ஒரு இருட்டு கூட கண்டுபிடிச்சிடலாம். பட் ட்ரோன் ஆன் பண்ணிடலாம். இது ஒரு மாதிரி ஸ்பீடாக மேலே கீழே. அப்புறம் ட்ரோன் வந்துட்டு டக்குன்னு ஃபுல்லாக மேலே ஏற்றிடக்கூடாது, அது மாதிரி பண்ணுறாங்க. ட்ரோன் கிராஷ் ஆகாது. ஃபுல்லாக ஓட்டி எப்படி லேண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ட்ரோன் இதை அழுத்தினீங்கன்னா ட்ரோன் வந்துட்டு அப்சைட், இந்த பட்டன் அழுத்திங்கன்னா ட்ரோன் சுற்றும், இது மாதிரி சுற்றும். அப்புறம் இது வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணுற பட்டன், இது வந்துட்டு லேண்ட் பண்ணுற பட்டன், இது மேலே தூக்குற பட்டன், கீழே இறக்குற பட்டன். இது கொடுத்தீங்கன்னா ட்ரோன் லெஃப்ட்டில் போகணும், இது கொடுத்தீங்கன்னா ரைட்டில் போகும். ஃப்ளிப்பு இதை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி அடிச்சிங்கன்னா ஃப்ளிப்பு. ட்ரோனோட கண்டிஷன் பண்ணுறேன், ஈஸியாக பறக்க விட்டுருலாம். ரொம்ப காம்பாக்டான ட்ரோன் இருக்குது, அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஈஸியாக இருக்கும். ட்ரோன் பாருங்கள், இது வந்துட்டு நான் இப்போ லேண்ட் பண்ணுறேன். இந்த பட்டன் அழுத்துறேன்னா லேண்ட் ஆயிரும் ட்ரோன். இப்போ நான் இந்த பட்டன் அழுத்துறேன்னா ட்ரோன் டேக் ஆஃப் ஆயிரும். ஒன்றுமே பண்ணல, நீங்கள் நல்லா பாருங்கள்.
அந்த பட்டன் அழுத்துறேன். டேக் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ட்ரோன் லெஃப்ட் இருப்பேன். ஓகே, கொஞ்சம் ட்ரோன் லெஃப்ட் சைடே போகும். நான் ட்ரோன் ரைட் மாற்றுறேன். ட்ரோன் ரைட் சைடே போகும். ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு இந்த ட்ரோனில் ஆப் வந்து எல்லாத்தையும் ட்ரோன் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்டோர்னால நான் உங்களுக்கு கீழே இறக்கி ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். மேலே ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். மேலே அதே கேமரா அடிக்கிற மாதிரி ஃப்ளிப் பண்ணி பார்த்துட்டு ஒரு ட்ரோன் வந்து சொன்னால் ரொம்ப அருமையான ட்ரோன் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரோன் வளர்ந்துட்டு இது மாதிரி வந்து தோட்டி இதில் பார்த்து வச்சுக்கலாம். எல்லாமே காம் பண்ணுற மாதிரி வந்துட்டு கிராஷ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம ட்ரோனுக்கு எதுவுமே ஆகலை காய்ஸ். guys I think drone less charger la guys. நான் ட்ராபேக் என்னன்னு சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு 30 மினிட்ஸ் பக்கம் சார்ஜர் போட்டிருப்பேன். இந்த டக்குன்னு இது குறைஞ்சிக்கிட்டே வரும். 1500னால அதோட விலைக்கு இது ஒர்த்து தான். guys I think நீங்கள் இது ஆன் பண்ண உடனே இது பாருங்க, இப்போ வந்துட்டு ட்ரோன் ஸ்பீடாக போகும். நான் மாதிரி ஷேக் பண்ணுற பாருங்க. ட்ரோன் ஸ்பீடாக கொடுத்துக்கலாம். இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா ட்ரோன் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். இது பாருங்க, குறுக்கால போக நல்லா பாட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா ஹோட்டலு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் வச்சு ட்ரோன் வந்து ஸ்லோவாக மூவாகுது. கிளியரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்ணனால ட்ரோன் மூவ் ஆகும். அது இன்னொரு ட்ராபேக் சொல்லலாம். இதனால் 1500க்கு ஒர்த்தான ட்ரோன் இருக்குது. ட்ரோன் பற்றி சொன்னா இந்த கீழே இருக்கிறீங்க, அதுக்காக முன்னாடி ஸ்டேபிலிட்டி பண்ணுங்க. அது மாதிரி இல்லை, நான் தள்ளுறேன் ஒன்றுமே ஆகலை. நானும் தூக்குறேன், நானும் தூக்குறேன். அதெல்லாம் முடிச்சுதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ட்ரோன் ஆரம்பிக்கிறீங்க, இப்போதான் ஓட்ட கற்றுக்கிறீங்க. அந்த ட்ரோன் நல்லா யூஸ் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நான் கீழே இருந்து விட்டாலும் நான் இந்த சைடு சும்மா அதே கேட்குறேன். ஹைட்டுக்கு பிரச்சனை இல்லை லைஃப். அதே மாதிரி புள்ளிட்டுலாம் வந்து முன்னாடி போகுது, இந்த சைடில் போகுது. இந்த ட்ராமா கிட்ட லைஃப் ஃப்ளிப்ஸ் வந்து எல்லாம்